ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணுங்க. எண்ணெய், கடுகு போட்டுக்கணும் பாருங்கள். எண்ணெய், கடுகு போட்டு சுடன உடனே கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தையும் கருவேப்பிலை தலையும் போடணும். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலை, பூண்டு, தக்காளி போட்டுக்கணுங்க. பாருங்கள், வெளியே விறகடுப்பில் தான் செய்கிறோம். கொஞ்சம் காற்றடிக்குதுங்க, அதனால் இப்படி தான் பொறுமையாக செய்ய முடியும். பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டால் தான் அந்த தக்காளி வதங்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம கருவாடு போடலாங்க. பாருங்கள், கருவாடை எப்போவுமே வறுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி அப்புறமேட்டு தாங்க போடணும், இல்லாட்டினா மண் இருக்கும். அதனால் நான் அலசி நல்லா சுத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதுலேயே போட்டு வணக்கணும். பாருங்கள், தேங்காயும் அதிலே போட்டுக்கணுங்க. தேங்காய் போட்டு கருவாடு போட்டு குழம்பு வச்சா செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உப்பு இப்போ போடக்கூடாதுங்க, கொஞ்சமாக மட்டும்தான் போட்டிருக்கணும். கடைசியாக தான் போடணும், ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஏற்கனவே கருவாட்டில் உப்பு போட்டு தான் வச்சுருப்பாங்க. பாருங்கள், நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள் போடணுங்க. மஞ்சத்தூள் வீட்டிலேயே அரைச்ச கொத்தமல்லி தூள், கறி மசால், மிளகாத்தூள் 3 ஒன்றா சேர்த்து இதிலேயே போட்டுக்கணுங்க. நாங்கள் வீட்டிலையே செஞ்சது, நான் அரைச்சி வச்சுக்குவோங்க. பாருங்கள், கடலை தேங்காயும் இதிலேயே ஊற்றிக்கணுங்க. ஊற்றி புளிக்கரைச்சல் ஊற்றணுங்க. நாங்கள் கொத்தமல்லி எப்பயுமே வறுத்து அரைக்கிறது போது கொத்தமல்லி, பட்டை, சீரகம், லவங்கம், கருவேப்பிலை, அப்புறம் கேழ்வரகு, ஆரியம் இதெல்லாம் போட்டு தாங்க அரைப்போம். சோம்பு இதெல்லாம் பாருங்கள், போட்டு அரைச்சதுனால அதிலேயே போட்டு சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் வீட்டிலேயே செஞ்ச மசாலில். கடலை தேங்காய் சேர்த்துக்கணும். எங்கள் ஊரெல்லாம் நாங்கள் இப்படி தாங்க கருவாட்டு குழம்பே வைப்போம். நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதுலேயே புளி கரைச்சலாக ஊற்றணுங்க. ஊற்றி நல்லா கொதி வரணும். பாருங்கள், எப்போவுமே புளி கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டால் நல்லா சுவையாக இருக்குங்க. காரமும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கணும். சரிங்க, கம்மான்னு கொதிக்குது. வாசனையும் செமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டுனுங்க. இறக்கி நாங்கள் பச்சை அரிசி சாப்பாடு செஞ்சதுங்க. இதுக்காக
பச்சரிசி சாப்பாடு கருவாட்டு குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 30,000 சப்ஸ்கிரைப் பண்ண என் அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.